அடியே சதிகாரி, ஏதோ மறைகுலத்தில் பிறந்து எங்கேயாகப்பட்டவள் நீயோ தேவர் மூவர் யாவரையும் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறாய். அவர்களை இப்பொழுது நீ விடுவிக்காவிட்டால் உன்னிடம் சமரசம் புரிந்து உன்னை மடிய வைத்து விடுவேன். உன் உயிர் மேல் ஆசை இருந்தால் ஒழுங்காக விடுவித்து விட்டு போய்விடு. அப்படியே உடனே பான் எடுக்கல திருப்பில்லை என்று உன்னை நான் பார்க்கின்றேன். அட வந்து எந்த பாதம் பணியடா அட சின்ன பையில உன் வாழ்த்துக்கள் தருகின்றேன். உயிர் மேல ஆசை இருந்தால் அந்த வழியா ஓடி போயிடு. மித்தவங்க எல்லாம் சிறை அழைத்து பிடித்து வச்சிருக்கின்றேன். உன்னை முடிச்சிடறேன். வாடா. வீரம் பேசுகிறாய் என்னிடம் எதிர்க்கிறாய் என்று வீரம் பேசுகிறாய். இப்பொழுது நீ தப்பித்து உன் உயிர் மேல தப்பித்து ஓடிவிடு. இல்லையென்றால் உன்னை மண்டிட்டு சாகடித்து வீரதாட்டி கையில் எடுத்து கையில் எடுத்து விட்டேன். நீ ஏடி ஓடி ஒளிந்தாலும் ஓடி ஒளிந்தாலும் உத்தரவு விடுவேனா? நீ அம்மா பாய்ந்து வந்தா என் முன்னாடி நிற்பியா? எதுக்கு தாட்டியா? சூரனே, அடே ஐயனார் அப்பனே, திருப்பில்லை என்று நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். வந்து ஓடி விடு. ஈர சாட்டி எடுத்து நீ ஓடி வளர்ந்தாலும் உன்னை ஜாடுவான். ஆமா, உன்னை பத்தி சாடாத விட்டுருக்கேன். பைத்தியக்காரி என்கிட்ட மீண்டும் ஒருமுறை தெரிவிக்கிறேன். உன் உயிர் மேல் ஆசை இருந்தால் பயந்து இப்படியே ஓடிவிடு. வீட்டுக்கு போய் படுத்துக்கோ. வீடப்பட்டு நடந்து வந்த பாட்டு இது மறைஞ்சிட்டான். ஐயா மறைஞ்சிட்டான். எம்மா மறைஞ்சிட்டான்.
இருந்தா தண்ணி தெளிச்சு அவனை ஏய்ப்பிட்டுணும். இரு வர இரு சரி ரவுல போவாதேடா நீ வேற நம்ம ஏறி பாஸ் எல்லாத்தையும் பேமெண்ட் உண்டு அவசரப்படாத கம்பெனி ஐயா தண்ணி ராய் சும்மா எழுந்து விட்டாரா? அழைத்து ஐயா தருணம் தருணம் அம்மா தாயாரே தாயாரே பெரியப்பா ஆனால் அம்மா உன்னுடைய மகிமை தெரியாமல் பெரியப்பா வீரம் தெரியாமல் சூரம் தெரியாமல் என்னிடம் மோதி விட்டேன். இப்பொழுது என் தவறை உணர்ந்து விட்டேன். என்னை மன்னித்து காட்டணும் அம்மா. பாதம் பணிந்து நின்ற பாதம் பணிந்து நின்ற சொல்லுங்கம்மா. நீ செய்த பிழைகள் எல்லாம் மன்னித்து ஒரு தாய் பிள்ளையை எட்டி உடைத்தாலும் தாய் மன்னித்துக் கொள்ளுவார். அது போன்றுதான் நீ செய்த தவறுகள் எல்லாம் இந்த தாயாக நான் கங்கை அம்மன் உன்னை மன்னித்து ஆசிரியர்களை தருகின்ற மகனே. கண்ணன் காவேரி புண்ண போதி வரை என்றென்றைக்கு சுகமாக இருப்பாய். மங்களம் உண்டாகட்டும் மகன். அப்படியே ஆகட்டும் அம்மா. ஐநூறுபா ஆச்சு முடிஞ்சா தப்பு கிடையாது. ஆட்டோட உங்க அம்மா கொடுத்துல 200 ரூபாய் பணம் எடுத்து கையில் கொடுத்து